ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது மகாபிரிவாளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். மகாபிரிவா சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அன்னதானத்தின் மூலமாக மட்டுமே ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியவா நிரூபணம் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு நடுப்புற பகவான் ரமணர் பத்தி ஒரு தொடர்புடைய ஒரு தகவலை நம்ம பார்க்கிறோம். பகவான் ரமணர்கிட்ட ஒரு பண்டிதர், சமஸ்கிருத பண்டிதர் ஒரு 3/4 மணி நேரம் பல விஷயங்களை பேசிட்டு, மோட்சம் தொடர்பான விஷயங்களை பேசிட்டு போயிட்டார். அவருக்கு கைங்கரியம் செய்கிற ஒரு சிப்பந்திக்கு, ஆஹா சமஸ்கிருதம்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் போல இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்க போல இருக்கு, நம்ம எல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற யோசனையில இருக்க பகவான் ரமணர் அவரை கூப்பிட்டு, என்னடா ஏதோ யோஜனையில இருக்க போல இருக்கே, என்ன உனக்கு, என்ன குழப்பம் உனக்கு, ஏதோ கேட்கணும்னு தோன்றது போல இருக்கே. பகவான் கேட்கிறார். அப்ப கேட்கிறார் சிப்பந்தி, பகவானே நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்டேன். முக்தி மோட்சத்தை பத்தி பேசுகிற போது சமஸ்கிருதத்துல பல ஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் சொல்றது கேட்டேன். பகவானே இந்த சமஸ்கிருதம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு முக்தி கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஒரு அன்பர் லலிதா சகஸ்ரநாமம் காத்தால பாராயணம் பண்றார், சாயங்காலம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றார். நமக்கு எதுவுமே தெரியாது. லலிதா சகஸ்ரநாமம் தெரியாது, விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியாது. ஆனா பக்தி இருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினாத்தான் நமக்குலாம் மோட்சம் கிடைக்குமோ, இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரியல அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கிட்டத்தட்ட இதற்கான விளக்கம் தான் பகவான் இங்கே சொல்ல போறது. பகவான் அவரை கூப்பிட்டு கேட்கிறார். அவர் சொல்றார், சமஸ்கிருதம் எனக்கு தெரியாது பகவானே, எனக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா, முக்தி கிடைக்குமான்னு கேட்ட உடனே பகவான் கேட்கிறார், இன்னைக்கு காத்தால நீ ஷவர் பண்ணிண்டியா அப்படின்னு கேட்கிறார். ஷேவிங். ஆமா பகவானே, இன்னைக்கு காத்தால நான் ஷவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. பகவான் கேட்கிறார், நீ ஷவர் எப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிறார். பகவானே, நான் ஒரு பிளேடு வச்சுட்டு எரேசர்ல போட்டு ஷேவ் பண்ணிட்டேன். சரி, இந்த பிளேடு ரேசர் தவிர வேற எதை பயன்படுத்தின ஷேவ் பண்றதுக்கு, ஷவர் பண்றதுக்கு வேற எதை பயன்படுத்தினு கேட்கிறார். பகவானே, எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டேன், ஒரு நிலை கண்ணாடி, இந்த கண்ணாடி பார்த்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற. பகவான் கேட்கிறார், உனக்கு ஷேவிங் பண்ணினது பிளேடா அல்லது நிலை கண்ணாடிய அப்படிங்கிற. பகவானே, பிளேடு தான், பிளேடை வச்சுதான் நான் ஷேவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற. அப்ப எதுக்கு நீ கண்ணாடி முன்னாடி வச்சுக்கிற, எதுக்கு கண்ணாடி வச்சுட்டு இருக்க கேட்ட உடனே அவர் சொல்ற, பகவானே இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம பண்ணினாத்தானே எங்கேயும் ரத்தம் வராம, காயம் வராம ஜாக்கிரதையா பார்த்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் ரமணர் சொல்கிறார், அப்படியானால் அந்த நிலை கண்ணாடி உனக்கு ஷவர் பண்ணல இல்லையா, இந்த நிலை கண்ணாடி வச்சிருந்திய முன்னாடி அது உனக்கு ஷேவ் பண்ணித்த அப்படிங்கிற. இல்ல பகவானே, அது எனக்கு ஷேவ் பண்ணல, அது முன்னாடி வச்சிருந்த அப்படிங்கிற. அது போல பகவான் சொல்ற, முக்தி அடைவதற்கு பல சாதனங்கள் இருக்கு. நீ சொல்றிய பிளேடு தான்
முக்கியம்னு சொல்ற. ஆனா கண்ணாடியே வச்சிருந்திருக்கிற. கண்ணாடி எந்த விதத்திலும் உன்னோட நேரடி தொடர்பு கிடையாது, நீ வச்சிருந்திருக்க, அவ்வளவுதான். அது போல இந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் முக்தி அப்படின்னு கிடையாது. பக்தியோட இருக்கலாம், நல்ல சிந்தனையோடு இருக்கலாம், நேர்மையா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். இப்படிலாம் இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்க. பகவான் ரமணர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப எளிமையா சொல்லப்போன, இந்த ஸ்லோகங்கள் படிப்பதனால, பாராயணங்கள் செய்வதனால மட்டும் முக்தி கிடையாது. அப்படி செய்யக்கூடியவர்கள் தப்பு சொல்லல, தாராளமா அதெல்லாம் முக்திக்கான சாதனம் தான். ஆனால் ஏதான ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தோ, நல்ல சிந்தனை இல்லாமலோ, ஒரு துஷ்ட சிந்தனை மனசுக்குள்ள வச்சுண்டு இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சு சொல்றவன்னா பல பேர். அது போன்ற சந்தர்ப்பங்களை பகவான் சொல்ற. நீ என்ன பண்ணினாலுமே, என்ன செய்தாலுமே, என்ன ஸ்லோகம் சொன்னாலுமே உன்னுடைய மனம் சுத்தமா இருக்கணும். உன்னோட மனசு சுத்தம் இல்லாம நீ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உனக்கு பலன் கிடையாது. அதனால மனசுத்தம் தான் முக்கியம். இந்த சமஸ்கிருதம் எனக்கு தெரியல, நீ கவலைப்படாத. நீ பக்தியோடு இரு, இறை சிந்தனையோடு இரு, நீ உண்மையா இரு. இதுவே உனக்கு போதும். இது இருந்தாலே உனக்கு முக்தி கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைச்சிடும். பகவான் ரமணன் சொல்ற. ஆக முக்திங்கிறதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். உண்மையா இருந்தாலே அதுதான் உண்மையான பக்தி. நேர்மையாக இருந்து 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்தாலே உண்மையான பக்தி. அப்படியே மகாபிரிவன் வரும். மகாபிரிவன் சொல்றார், அன்னதானத்தின் மூலமாக மட்டுமே ஒருவன் முக்தியை அடைய முடியும் அப்படின்னு ஒரு உதாரணத்திற்கு அன்னதான சிவனை வச்சு மகாபிரிவன் சொல்றார். அன்னதான சிவனை வச்சிருந்து இந்த அன்னதான சிவன் சொன்ன 1920கள் 30கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இருந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பல ஊர்கள்ல பல இந்த அன்னதான பணிகள் எல்லாம் நடத்திட்டு வந்தவர் அன்னதான சிவன். பெரியவா என்னென்ன சொல்றாரோ, எந்தெந்த கோவிலுக்கு போய் என்னென்ன பண்ணணுமோ, ஏது பண்ணணுமோ எல்லாவற்றையும் செய்தவர் இந்த அன்னதான சிவன். இந்த அன்னதானத்தினால இவர் முக்தி அடைஞ்சார்னு பெரியவா எப்படி சொன்னார் அப்படிங்கறத அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.